பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்து நான் சகாயம் பெற்றேன். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். நான் அவரை நம்பி இருந்தேன். நான் அவரை நம்பி இருந்ததுனால நான் அவரிடத்தில் சகாயம் பெற்றேன். சங்கீதம் 22:4 வாசிக்கும்போது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்முடைய முற்பிதாக்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தோம். தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்தார்கள். தேவனை நம்பி இருந்ததுனால கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக காரியத்தில் நான் ஜெபிக்கிறோம், ஆனால் நாம் ஜெபித்த காரியத்திற்கு நாம் தேவனை சார்ந்து கொள்வதில்லை. இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறார். அவரை சார்ந்து கொள்ளுவோம். இன்றைக்கு கட்டாயம் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு சகாயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தேவனிடத்திலிருந்து வரவேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சூழ்நிலைகளை பார்க்காதுங்க. நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு துணையாக இருக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி, எந்த காரியம் உங்களை வேதனைக்கு உட்படுத்தினாலும் சரி, அவரை சார்ந்துடுங்க. அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்கிறத அவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அன்னாள் தேவ சமூகத்திற்கு கடந்து வந்தாள். தன்னுடைய இருதயத்தில் இருந்த வேதனையை தேவனிடத்தில் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இவங்க ஜெபித்த அந்த காரியத்தை ஏலி கவனித்து பார்த்தா, தன் இருதயத்திலிருந்து தேவனிடத்தில் பேசினாள். இப்போ ஏலி வேற ஒன்றும் சொல்லலைங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஜெபம் கேட்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு பலன். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்ற உடனே இவளுக்குள்ள ஒரு பலன் வந்துருச்சு. நான் இந்த காலை வேளையில் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுகிறது. தேவனால் நீங்கள் சகாயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்கள் மன வேதனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். சோர்ந்து போகாதீங்க. நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து நீங்கள் சகாயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்.
அவருடைய ஜெபம் கேட்கப்படுவதாக, அவருடைய விண்ணப்பம் கேட்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.